ஸ்ரீலங்கா அரசுக்கு இது தொடர்பாக அழுத்தங்களை கொடுக்க வேண்டும் என்று போராடுகின்ற மக்கள் சார்பிலே நாங்கள் அன்புரிமையோடு வேண்டி நிற்கின்றோம். நன்றி. ஆண்டு இடம்பில் 15/6/2026 30 வருடங்கள் நிறைவடைந்துள்ளது. நாம் அகதிகள். யுத்தம் நிறைவடைந்து 17 வருடங்கள் முடிந்தும் நாம் அகதிகள். அரசு பல வந்து போயினர். நாடு முன்னேற்றம் என்ற அறிக்கைகள். ஆனால் நாம் அகதிகள். எம்மை போல் பாதிக்கப்பட்ட ஒரு விடுதலை இயக்க தோழர் அரசாங்கத்தை நடத்த வந்தார். நாம் ஆதரவை மன நிறைவோடு மக்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் 15/6/2026 திங்கட்கிழமை யாழ் மாவட்ட செயலகத்துக்கு முன்பாக வலிவடக்கு குறிப்பாக மயிலிட்டி உள்ளிட்ட பிரதேசங்களுடைய காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும் என்கின்ற பிரதான கோரிக்கையை முன்வைத்து வலிவடக்கு மக்கள் ஒரு கவன ஈர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். 36 வருடங்கள் கடந்தும்
1990ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 15ஆம் தேதி மயிலிட்டியில் இருந்தும் மசாவிலானில் இருந்தும் ஏனைய பகுதிகளில் இருந்தும் வெளியேறிய மக்கள் 36 வருடங்கள் கடந்தும் இன்று அகதி வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு தங்களுடைய சொந்த காணிகளுக்கு சொந்த மண்ணுக்கு திரும்ப முடியாமல் வாழுகின்ற ஒரு துர்ப்பாக்கிய நிலை காணப்படுகிறது. ஸ்ரீலங்கா அரசு, குறிப்பாக அனுர அரசு ஆட்சிக்கு வரும் பொழுது மக்களுடைய காணிகள் மக்களுக்கே என்ற வாக்குறுதியை கொடுத்து மக்கள் மத்தியிலே ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இன்று வரையிலும் எந்தவித ஒரு காணி விடுவிப்பையும் செய்யாமல் வடக்கை பொறுத்தவரையிலே ஒரு பாதையை மட்டும் காலையிலிருந்து மாலை வரை பயன்படுத்தலாம் என்று அந்த பாதை திறப்பை கூட ஒரு இரகசியமாக அல்லது சாதாரணமாக செய்வோம் என்று கூறிய அரசு அதை ஒரு பெரிய அரசியல் நிகழ்ச்சியாக்கி தங்களுக்கு அரசியல் ஆதாயம் தேடுகின்ற ஒரு விடயமாக செய்திருக்கக்கூடிய இந்த அனுர அரசு இதுவரை வடக்கு மக்களுடைய காணிகளை விடுவிப்போம் 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 என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற சூழ்நிலையிலே இன்று வரை விடுவிக்காமல் இந்த மக்கள் 36 வருடங்கள் கடந்தும் மிகவும் துர்ப்பாக்கியமான சூழ்நிலையிலே இருக்கிறார்கள். தங்களுடைய இறுதிக்கால வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய பெரியவர்கள், வயதிலே மூத்தவர்கள் தாங்கள் இறந்தால் தங்களுடைய தேவாலயத்துக்குரிய மயானத்திலேயே தங்களுடைய உடல்கள் புதைக்கப்பட வேண்டும் என்கின்ற அவர்களுடைய விருப்பங்கள். அந்த வடக்கு காணிகள் மிகவும் விவசாயம் கொளிக்கின்ற காணிகளாக இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே ராணுவம் அங்கே விவசாயம் நடத்தி அந்த மரக்கறிகளை சுன்னாகம், மருதனாமடம் சந்தைகளிலே கொண்டு வந்து எங்களுடைய அகதிகளாக வாழுகின்ற மக்களுக்கு அந்த மரக்கறிகளை லாபத்து நோக்கத்தோடு விற்கின்ற ஒரு துர்ப்பாக்கிய சூழ்நிலை இந்த வடக்கு பகுதியிலே காணப்படுகிறது. வெறுமனே பலாலி விமான தளத்துக்கு காணி வேண்டும் என்கின்ற ஒரு போலி கோஷத்தை முன்வைத்துக் கொண்டு அந்த பலாலி விமானத்திலும் எந்தவித அபிவிருத்திகளையும் செய்யாமல் அதை சாட்டாக வைத்துக் கொண்டு மக்களுடைய காணிகளை பலாலியிலே இன்னும் விடுவிக்காமல் இந்த வடக்கு பகுதியை முழுமையாக ஒரு இராணுவமயமாக்குகின்ற ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. 2009 மே 18 யுத்தம் மௌனித்த பிற்பாடு 2010ஆம் ஆண்டு அங்கே 4 ஆலயங்கள் இருந்தன. 2 சைவ ஆலயங்கள், 2 தேவாலயங்கள் இருந்திருக்கக்கூடிய சூழ்நிலையிலே மயிலிட்டி பகுதியிலே இன்று அந்த 4 ஆலயங்களும் முற்றுமுழுதாக தரைமட்டமாக இடித்து அழிக்கப்பட்டிருக்கின்றன. யுத்த காலத்திலே எந்தவித பாதிப்பும் ஏற்படாமல் இருந்த சைவாலயங்களும் கிறிஸ்தவ தேவாலயங்களும் பாரம்பரியமாக எங்களுடைய மக்கள் வழிபட்டு வந்த ஆலயங்கள் இன்று முற்றாக தரமட்டமாக அடித்து நொறுக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே தையிட்டியிலே தனியார் காணிகளை பிடித்து பௌத்த ஆலயத்தை அங்கே நிர்மாணித்திருப்பது என்பது சிங்கள பௌத்தமயமாக்குகின்ற நிகழ்ச்சி நிலையில் தான் வடக்கை அவர்கள் நகர்த்துகிறார்கள் என்பது புறப்படுகிறது. ராணுவ வைத்தியசாலையை மக்களுடைய எதிர்ப்பையும் பொருட்படுத்தாமல் தனியார் காணிகளை கையகப்படுத்தி ராணுவத்தினருக்கு இங்கே வைத்தியசாலை கட்டுவது என்பது முற்றுமுழுதாக ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதது. எங்கள் மக்களுடைய காணிகளை நீங்கள் ஸ்ரீலங்கா அரசாக இருந்து கொண்டு உங்களுடைய இருக்கக்கூடிய அரச அதிகாரத்தை வைத்துக் கொண்டு ஸ்ரீலங்கா ராணுவத்தையும் பாதுகாப்பு படைகளையும் போலீசாரையும் ஏனைய அரச திணைக்களங்களையும் பயன்படுத்திக் கொண்டு மக்களுடைய தனியாருடைய காணிகளை அடர்த்தாக பிடித்து ராணுவ வைத்தியசாலையை கட்டுவதும் ராணுவத்துக்கு விவசாயம் செய்வது கொடுப்பதும் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதது. ஆகவே இந்த விடயத்திலே மக்களுடைய காணிகள் மக்களுக்கே என்ற கோஷத்துக்கு அடிப்படையிலே வடக்கு காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும். சர்வதேச சமூகம் ஸ்ரீலங்கா அரசுக்கு இது தொடர்பாக அழுத்தங்களை கொடுக்க வேண்டும் என்று போராடுகின்ற மக்கள் சார்பிலே நாங்கள் அன்புரிமையோடு வேண்டி நிற்கின்றோம். நன்றி. ஆதரவை வழங்கி மயிலட்டி பிரதேசம் ஆக்கிரமிக்கப்பட்டிருந்த ஒரு சூழலிலே 2001ஆம் ஆண்டு சமாதான முயற்சிகள் ஆரம்பிக்கப்பட்ட பொழுது அந்த புரிந்துணர்வு உடன்படிக்கையில் வந்து ஒரு நார்மல்சி கொண்டு வரப்பட வேண்டும். அந்த புரிந்துணர்விலே அன்றாட வாழ்க்கையிலே வந்து மக்களுடைய அன்றாட வாழ்க்கையில் வந்து சகஜ நிலை உருவாக்கப்பட வேண்டும் என்ற ஒரு நிபந்தனை இடப்பட்டிருந்தது கூட இந்த பிரதேசங்களில் வந்து மக்களை வீட குடியேறதுக்கு வந்து இராணுவம் அனுமதி வழங்க வைக்கும். அப்போ அது பேச்சுவார்த்தை காலத்திலே ஒரு பெரும் சர்ச்சையாக பிடித்த இடத்திலே ஸ்ரீலங்கா அரசாங்கம் இந்தியாவுடைய ஒரு இராணுவ அதிகாரி சதீஷ் நம்பியாருடைய தலைமையில் வந்து ஒரு அறிக்கை ஒன்றை தயாரிக்க சொன்னார். அதாவது இந்த அதி உயர் பாதுகாப்பு விடயங்களை எந்த வகையில் வந்து அணுகிறது, அதை விடுவிக்கலாமா என்ற கருத்தை கேட்டு ஒரு அறிக்கை ஒன்றை தயாரிக்க சொல்லி
கேட்டிருந்தேன். அந்த ஆய்வறிக்கையில் வந்து சதீஷ் நம்பியார் திட்டவட்டமாக சொல்கிறார், தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்துடைய ஆர்ட்டிலரி, ஹெவி ஆர்ட்டிலரி இருக்கின்ற வரைக்கும் அந்த அதிஉயர் பாதுகாப்பு வலயங்கள் ஒரு பாதுகாப்பு கவசமாக அந்த பலாலி தளத்துக்கு அவசியமாக இருக்கின்றதென்றால் இன்றைக்கு தமிழீழ விடுதலை புலிகளுடைய அந்த ஆயுத பலம் குறிப்பாக ஏவுகணைகளை வந்து அவர்கள் இழக்கிறார்களோ இல்லாட்டி அதை கைவிடுறார்களோ மௌனிக்கிறார்களோ அண்டையில் இருந்து வந்து அந்த அதிஉயர் பாதுகாப்பு வலயங்கள் அவசியமில்லை, மீளவும் 90ஆம் ஆண்டில் இருந்த நிலைக்கு கொண்டு செல்லலாம் என்றதுதான் அந்த அறிக்கை. இன்றைக்கு ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்டு 17 வருஷங்கள், தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்துடைய ஆயுத போராட்டம் இல்லாமல் இருக்கவும் அந்த அறிக்கையின் பிரகாரம் வந்து விடுவிக்கப்பட வேண்டிய காணிகள் விடுவிக்கப்படாமல் இருப்பது என்றது முற்றிலும் நியாயமற்ற ஒரு செயல் என்றது நிரூபிக்கப்படுகின்றது. அரசாங்கத்துடைய சொந்த தாங்களே கேட்டு உருவாக்கப்பட்ட அந்த அறிக்கையின் பிரகாரம் கூட இந்த அதிஉயர் பாதுகாப்பு வலயங்கள் தொடர்ந்தும் தக்க வைக்க முடியாது. ஆகவே இன்றைக்கு 17 வருஷத்துக்கு பிறகும் 6000 ஏக்கருக்கு மேலே சட்ட ரீதியாக வந்து மயிலட்டி பிரதேசம் இன்றைக்கு சுவீகரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த 6000 ஏக்கரில் 2013 சுவீகரிக்கப்பட்ட 6000 ஏக்கரில் கிட்டத்தட்ட 3000 ஏக்கர் விடுவிக்கப்பட்டிருந்தாலும் கூட, அதாவது மக்கள் தங்களுடைய மூழ்குடியேற்றம் நடைபெற்று அவர்கள் தங்களுடைய சொந்த காணிகளுக்கு திரும்பியிருந்தாலும் கூட சட்ட ரீதியாக இன்றைக்கு கூட அந்த விடுவிக்கப்பட்ட 3000 ஏக்கர் காணியம் இன்றைக்கு முழுமையாக வந்து அரசினுடைய சுவீகரிப்பின் பேரிலே தான் இன்றைக்கு தொடர்ந்தும் இருக்கின்றது. இருக்கிற மிஞ்சின 3000 ஏக்கர் இங்கே போராடுகின்ற இந்த மக்களுடைய 3000 ஏக்கருடைய காணி கிட்டத்தட்ட 80% வந்து இராணுவ தேவைக்காக பயன்படுத்தாத காணிகள். முழுக்க வந்து இந்த மக்களுடைய பொருளாதாரத்தை சுரண்டுவதற்கு முற்றுமுழுதாக அளிப்பதற்கு வந்து இராணுவம் வந்து விவசாயம் செய்து இந்த மக்களுடைய பொருட்கள் அவர்களுடைய விவசாய உற்பத்திகளை வந்து முற்றுமுழுதாக அளிப்பதற்கு இன்றைக்கு சந்தையில் வந்து அறவாசி விலையில் வந்து இராணுவம் விவசாயம் செய்த தன் சொந்த மக்களுடைய காணியில விவசாயம் செய்து அந்த மக்களுடைய பொருளாதாரத்தை அளிக்கிற வேலை தான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த தொடர்ந்தும் 6000 ஏக்கர் விடுவிக்கப்பட்ட 3000 ஏக்கர் மட்டுமல்ல, விடுவிக்கப்படாத 3000 ஏக்கர் கூட தொடர்ந்தும் வந்து அரசாங்கம் வச்சிருக்கிறது எந்த ஒரு நியாயம் இல்லை. இதை தொடர்ந்து வைக்கிறது முற்றுமுழுதாக யாழ்ப்பாண மாவட்டத்துடைய மக்களுடைய பொருளாதாரத்தை திட்டமிட்டு அளிக்கிற நோக்கத்தோடு நடத்துகின்ற ஒரு செயலாகத்தான் நாங்கள் அதை பார்க்கணும். ஏனென்றால் இந்த வெலிகாமம் வடக்கு மண் வந்து யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் வந்து ஒரு மிகவும் விவசாயத்துக்கு மிகவும் வேண்டப்படுகின்ற ஒரு பிரதேசம். அது முழுக்க வந்து பொருளாதாரத்தை அளிக்கிற நோக்கத்தோடு இந்த மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை தக்க வைக்க முடியாத ஒரு நிலைமைக்கு தள்ளுவதற்காக ஒரு இனவாத நோக்கத்தோடு முன்னெடுக்கின்ற ஒரு செயலாகத்தான் நாங்கள் பார்க்குறோம். அந்த வகையில் வந்து இந்த மக்களுடைய போராட்டம் முழுமையாக நியாயமானது, அது எங்களுடைய உரிமை. அதை அவர்கள் பெற்றெடுக்கிற வரைக்கும் வந்து நாங்கள் எங்களுடைய பூரண ஆதரவை அவர்களுக்கு நாங்கள் நிச்சயமாக வழங்குவோம் என்பதை நாங்கள் இந்த இடத்தை வந்து சுட்டி காட்டுகிறோம். நாங்கள் இங்கே கொடுக்கப்பட்டுள்ள வேண்டுகோள்கள் மகளிர்கள் எல்லாம் அரசு அதிபர்களின் ஊடாகவும் பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஊடாகவும் ஜனாதிபதிக்கு செல்வதற்காக எல்லா மகளிர்களும் உயர் திரு கௌரவ பாடசாலைகள்
நமது நிலம் நமக்கு வேண்டும். நமது நிலம் நமக்கு வேண்டும். நமது நிலம் நமக்கு வேண்டும். நமது நிலம் நமக்கு வேண்டும். எங்கே எங்கே நமது வழிபாட்டு தலங்கள் எங்கே? நமது வழிபாட்டு தலங்கள் எங்கே? நமது பாடசாலைகள் எங்கே? நமது பாடசாலைகள் எங்கே? நமது வழிபாட்டு தலங்கள் எங்கே? வழிபாட்டு தலங்கள் எங்கே? வாழ்வுதான் நமக்கு சொந்தமா? அகதி வாழ்வுதான் அகதி வாழ்வுதான் மக்களோ நடுத்தெருவில் அகதி வாழ்வு அகதி வாழ்வு